அதாவது கேப்டன் விஜயகாந்த் படத்துல கூட பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இத்தந்திரம் அடிக்க மாட்டாரா. ஆனா இந்தியா டீமே வந்த போற இடத்துல எல்லாம் பாகிஸ்தானை போட்டு பொழந்த பிறகும் திரும்ப திரும்ப நான் வருவேன்னு வந்துகிட்டே இருக்கீங்களா, யாரா சாமி நீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையாவே சொல்லணும்னா எதுக்கு இந்த மேட்ச், ரைவல்ரிக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால அப்படிங்கிற மாதிரி. உண்மையாவே வந்து ஒரு சூப்பர் போர்ல இந்தியா பாகிஸ்தான் ஆடுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு காலத்துல இந்த மேட்ச் நம்ம இந்த ஸ்கிரீன்ல சொன்னோம்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப், ஒரு பில்டப், ஒரு எமோஷன், ஒரு இது இருக்கும். ஆனா இந்த மேட்ச் வந்து ரொம்ப சப்பையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே, ரைவல்ரி தான், ரைவல்ரி தான், ரைவல்ரி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சோ இந்த மேட்சை பத்தி நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறது எனக்குமே சீரியஸா தெரியல. நல்லதை பேசுவோம், நாலு வார்த்தை பேசுவோம், நறுக்குன்னு பேசுவோம், நச்சுன்னு பேசுவோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம், எல்லாத்தையும் தெரிஞ்சதை பேசுவோம், தெரியாத பேசுவோம், மொத்தத்துல என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசுவோம். ஏன்னா இந்த மேட்ச் எப்படி போக போகுது, எப்படி முடிய போகுது, எப்படி ஆரம்பிக்க போகுது, எதுவுமே வந்து ஒரு ஐடியாவே இல்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் சைடு கேமுக்கான ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதுல ஒரு வகையில எங்கேயாச்சும் பாகிஸ்தான் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா? திடீர்னு வந்து வெளியிருந்து மேல வந்த குதிரை மாதிரி திடீர்னு நான் வந்து விழுகிறதுக்கு யானையில ரேஸ் ஓடுற குதிரை அப்படிங்கிற மாதிரி குதிரை மாதிரி சதக்கு எதிர்த்து வந்து பாகிஸ்தான் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி சொன்ன லோக்கல் கோன். என்னக்கண்ணா ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால், நானும் என்னால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கான்பிடண்டாக, அவ்வளவு உள்ளுணர்ச்சியோடு நான் பேச முயற்சி செய்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மேட்சை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த மேட்ச் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அது எப்பேற்பட்ட ரைவல்ரி தெரியுமா, நாங்க எப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜிங்ஸ்ரியே போகும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் தெரியுது ரெண்டு டீமுக்குமே. ஒரு அதாவது இந்தியா டீமோட காம்படிஷனுக்கு பாகிஸ்தான் இஸ் நோ மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பட்டவர்த்தமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த ரைவல்ரி அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே வந்து பார்த்தோன்னா இந்த இதோட அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 வந்து ஒரு டவுன்ஃபால் நோக்கி போயிடுச்சு இந்த ரைவல்ரிய. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பக்காவா ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டா ஒன் சைடா தெரியுது கேம். எல்லா கேமுமே இந்தியா பாகிஸ்தான் ஆடுற எல்லா கேமுமே ரொம்ப ஈஸியா தெரியுது. தேர் இஸ் நோ ஃபைட்டே இல்ல அந்த மேட்ச்ல. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கு, ஸ்கோப்பே இல்லைங்கிற மாதிரி எங்கேயுமே ஸ்கோப்பே இல்ல. இவங்க ஆடுறாங்களா இல்லையாங்கிறதே அவங்க தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. சரி நாங்களும் வந்திருக்கோம், எங்களுக்கு டீம் இருக்கு, நாங்களும் ஆடுறோம், நாங்களும் ஆடிட்டு வீட்டுக்கு போறோங்கிற மாதிரி ஆடுறாங்களே தவிர உண்மையாவே இந்தியா கூட நம்ம ஆடுறோம் அந்த ஒரு ஃபோர்ஸ் காட்டலாம், ரைவல்ரி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையாவே பாகிஸ்தான் கிட்ட அந்த ஒரு இதே நம்ம பார்க்க முடியல. சோ இந்த மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு இது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இருந்தாலும் வந்து என்னுடைய கடமை சோனாவிடமும் கூனிடமும் இதை பற்றி நான் ஆலோசிக்க வேண்டும் என்பது. சோ சொல்லுங்க, ஏதாச்சும் வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும், என்ன மாதிரி இருக்கு? ஏன்னா யுஏ ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் சீன் போட்டு வருவீங்க திடீர்னு, யுஏ நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியில, எப்படி எப்படி எங்க டீமை பாத்தியில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதாச்சும் உருட்டிட்டு வருவீங்க. அதாவது அரைச்சமாவை அரைச்சாலும் அதுக்கு வேணும் ஒரு திறமை அப்படிங்கிற மாதிரி, அந்த அரைச்சமாவையே திரும்ப 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 அரைச்சாலும் அதையே சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையாவே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க என்ன தோணுது இந்தியா பாகிஸ்தான் இந்த அதாவது இந்த கோட்டட் ரைவல்ரியை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? 1947 இருந்து இந்த ரைவல்ரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கிரிக்கெட்னு பார்க்காம நம்ம நேஷனாவே எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு ரைவல்ரி மாதிரியே இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு வருது இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நீ சொன்னா என்ன என்ன இருக்கு இந்த மேட்ச்ல, என்ன எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல? உயிர் இருக்கா இல்லையா, பேய் இருக்கா, பேய் இருக்கிறத அறிகுறி வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லு. இது என்ன மேட்ச், எங்க போய் முடியும்? அப்ப நீ சொல்லு போனு, ரெண்டு பேரும் சொல்லுங்க உங்களால முடிஞ்சதெல்லாம். எனக்கு என்னமோ மர்ஃபி நீ பாகிஸ்தானை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றியோன்னு எனக்கு தோணுது மர்ஃபி. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் சொன்னா அடிப்பீங்க, எல்லாரும் சேர்ந்து கமெண்ட்ல போட்டு அடிப்பீங்க, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றா அப்படி இப்படின்னு. பட் ஆனா உஸ்பெகிஸ்தான் ஒரு டீம் கிரிக்கெட்ல கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவர் உஸ்பெகிஸ்தான் டீம் கூட எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ணிடும் பாகிஸ்தான் அவுட்டிங்க. அந்த மாதிரி இருக்கு நிலைமை. நீ சொல்லு, உன் வாய் உன் உருட்டு சொல்லு, ஒண்ணு பிரச்சனை சொல்லு. ஏன்னா பிகாஸ் சி பாகிஸ்தான் நல்லா ஆட மாட்டேங்கிறாங்க, பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நல்லா இல்ல, ஒத்துக்கிறேன், அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் பாகிஸ்தான் இஸ் பாகிஸ்தான் டீம். ஓகே சோ எப்படி தெரியுமா இருக்கு இவன் சொல்றது, இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் சொல்ற மாதிரி வாட் இஸ் ஃபிக்ஸட் ஃபிக்ஸட் இஸ் ஃபிக்ஸட் அப்படிங்கிற மாதிரி. என்னடா டாக்னடி பாகிஸ்தான் டீம் ஏதா சொல்றது, பாகிஸ்தான் டீம் இஸ் பாகிஸ்தான் டீம் ஆவா இது நான் எப்படி சொல்றேன்னா, முன்ன காலத்துல அந்த 1980s 90s 2000 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல டீம், எப்பவுமே இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குற டீம். ஓகே ஆமா, அந்த இதுல பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் கூட இந்த அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, ஒத்துக்கிறேன். பட் ஆனா டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டாம் சொல்ல வரேன். நீ சொல்ற அளவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி நான் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் பாகிஸ்தான் வந்து லீக் மேட்சஸ் சமாட்டி வாங்கிருக்காங்க இந்தியா கிட்ட. அவங்க கிட்ட கொஞ்சம் வெரி என்னதான் ஒரு ஹியூமனாவே இருந்து பாரு, ஒருத்தங்கிட்ட அடி தும்சம் வாங்கிட்ட அடுத்த டைம் அவனை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம இதை கொடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க பாகிஸ்தான் கூட. ஏன்னா பிகாஸ் இது இந்தியா வேற, ஒரு நாட்ச் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும் அவங்க கிட்ட. எப்படியே இந்தியா ஜெயிக்கணும்டா தான் வருவாங்க மோஸ்ட்லி.
அந்த அளவுக்கு பாகிஸ்தான் டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நீ சொல்ற அளவுக்கு ஓகே இது அந்த சைடா இந்த சைடான்னு சொல்ற அளவுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். குட் டீசென்ட் டீம் தான். அந்த நாள்ல பேட்டிங் நல்லா கிளிக் ஆச்சுன்னா தே வில் காம்படிட் வித் இந்தியா தான் நான் சொல்லுவேன். ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ற அளவுக்கு. பட் ஆனா இந்தியா தான் ஸ்ட்ராங் டீம். இந்தியா வில் வின் த மேட்ச். அது நான் சொல்லிடுறேன் இப்பவே. பாகிஸ்தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் பயஸ்டா போக மாட்டேன். பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படியே துவம்சம் அப்படிதான் சொல்லுவேன். பட் ஆனா டஃப் கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா நேத்து பத்தினா ஓமன் டஃப் கொடுத்தான்னு பத்தில. சோ அந்த அளவுக்காச்சு இந்த மேட்ச் டஃப் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். முன்னாடி லீக் மேட்ச்ல அந்த அளவுக்குலாம் ஒன் சைடடா போகாம அட்லீஸ்ட் ஒரு 18th ஓவர் இன்கேஸ் 19th ஓவர் வரைக்கும் கிரிப்பா போகும் மேட்ச். சேசிங்ல வரும்போது அந்த கடைசி ஒரு 10 பால்ஸ் அந்த அளவுக்கு வரைக்கும் போகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேனே தவிர ஒன் சைடடா எல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மர்ஃபி இந்த மேட்ச். குட் நோட தாட் சொல்லுப்பா. சுனா நீ சொன்ன மாதிரி தான். ஆனால் ஆக்சுவலி இப்போ நான் ப்ரிவியூவில் நான் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்காச்சும் பாகிஸ்தான் நல்ல டீம் அந்த இதில் ஆடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த பர்டிகுலர் அந்த மேட்சஸோட இதில் பார்க்கும்போது கஷ்டம்தான் சொல்கிறேன். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்க டீமோட பேட்டிங் ஆர்டர் எல்லாம் பார்க்கும்போது டாப் ஆர்டரில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்தியா கண்டிப்பாக இந்தியா இதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் அவங்க இந்தியாவும் நல்லா இதில் தான் இருப்பாங்க, வெறியோட தான் இருப்பாங்க. உங்களை துவம்சம் பண்ணணும்னு தான் வெறியோட தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்குது அந்த மேட்சஸ். ஸோ தெரில எப்படி அவங்க பாகிஸ்தான் வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரில. எப்படி டீமை வந்து இன்னும் இந்த டாப் ஆர்டர் இப்போ சம்டைம்ஸ் அந்த ஷைன் ஷாஃப்ரிடே கூட அப் த ஆர்டர் கூட அனுப்ப வாய்ப்பு இருக்குது பேட்டிங்கில். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ ப்ராபப்ளி அவங்க ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி. அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க டாப் ஆர்டர் ஆடவில்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஜெயிக்கிறது. என்னதான் அவங்க இது பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா லாஸ்ட் யுஏஇ மேட்ச் கூட யுஏஇ கூட நல்லா பேட்டிங் லாஸ்ட் வரைக்கும் நல்லா டஃப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் போனதுக்கப்புறம் தானே. ஸோ லெட்ஸ் see என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு மேட்ச் பார்க்கும்போது தான் நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். மர்ஃபி உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி கூன் ஒரு பாகிஸ்தான் டாப் ஆர்டர் சொன்னா இந்த பாகிஸ்தான் மீடியா வந்து கொஞ்சம் வாய வச்சு கம்முன்னு இருந்தா போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சைமயூப் நான் வேற பில்ட விட்டேன். நெக்ஸ்ட் சைலர் மாதிரி அப்படி பில்ட விட்டேன். பார்த்தா லீக் மேட்ச் ஃபுல்லா டக்கு 0-0-0. ஓ 2 பால் தானல. இன்னொன்னு என்னன்னா ஒருத்தர் நான் ஏதோ பார்த்தேன் ட்விட்டர்ல ஜஸ்பீத் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணி தானே ஜஸ்பீத் பும்ராவை 6 பால் ஆமா 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 6 அடிப்பேன். இந்த மாதிரி எல்லாம் வாய வச்சு கம்மு இருந்தாலே பாகிஸ்தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிற மர்ஃபி. ஒப்பீனியன் சொல்லுப்பா. நீ சொல்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பொட்டலும் ஒன் சைடட் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இந்த மேட்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. நீ சொல்லுப்பா எப்படி இருக்கும் உன்னோட ஒப்பீனியன் சொல்லு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிளேயிங் 11 எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம் அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. அதாவது எனக்கு வந்து உங்ககிட்ட 2 பேருக்கையும் பிடிச்ச இந்த கான்பிடன்ஸ் தான். அதாவது மூத்திரசன்ல நின்று முட்டி வலிக்கு அடி வாங்கினாலும் கூட இன்னுமே தைரியமா வந்து பாகிஸ்தான் வந்து டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க பாத்தியா. அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். சப்போஸ் இந்த மேட்ச் வேற மாதிரி போச்சுன்னா ரிவ்யூல வச்சு செய்வா அப்படின்னு தெரிஞ்சும் கூட இவ்வளவு தைரியமாக உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. சொன்ன அதாவது என்னதான் இருந்தாலும் எத்திக்ஸை ஃபாலோ பண்றாரா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் காமிச்சிங்க. ஆனா நானும் அதுக்காக ஒத்துக்க மாட்டேன். உண்மை என்னன்னா பாகிஸ்தான் வந்து என்ன நீ வேணா சொல்லு, அவங்க டீம் இருக்கு, அதை நான் டிஸ்கவுண்ட் பண்ணல. அவங்க டீம் வந்து ப்ராப்ளம் இல்ல பிரச்சனை அது இல்ல விஷயம். அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் மிஸ் ஆகுது, நல்லா தெரியுது. நீங்க இந்தியா கூட ஆடுற ஆட்டிடியூடே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா டீம் கூட ஆடுற மாதிரியா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. பாத்தியா அது மேட்ச் எப்படி ஆடணும்னு என்னவோ ஏதோ கடனுக்கே ஓகே ஏசியா கப் நம்மள கூப்பிட்டுருக்காங்க, நம்மளும் வருவோம், நம்மளும் வந்து ஆடுவோம். தட் இஸ் நாட் தி ஆட்டிடியூட் ஷோ when you play against Pakistan. நோ, இந்தியா கூட நீங்க ஆடும்போது பாகிஸ்தான் எப்படியா வந்து ஆடணும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா கிடையாது. அந்த ஒரு அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ரைவல்ரியில இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? இந்த 2 பேருக்கு கூட இன்டென்சிஃபைடு அந்த ஆட்டிடியூடு. அந்த இடத்துல நீ பார்த்தனா கிட்டத்தட்ட அவ்வளவு இன்டென்சிபிகேஷன் இருக்கும், சும்மா கிடையாது. நல்ல ஞாபகப்படுத்து பாரு 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில when India lost to Pakistan in finals. ஓகே, விராட் கோலி கொஞ்சமா சிரிச்சிருப்பாரு பாப்போம். அதுக்கு எவ்வளவு பெரிய மீடியா பேட்சிங் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே, ஃபைனல்ஸ் போய் தோத்தோம், ஞாபகம் இருக்கா? சொன்னா உனக்கு ஃபக்கர் ஜமான் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து கதற விட்டு போனா அந்த ஃபைனல்ஸ். அந்த பேரை மறக்க மாட்டேன், வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஒரே ஒரு நோ பால் காஸ்ட் தி என்டையர் மேட்ச் வாஸ். கரெக்ட்டா? ஒரே ஒரு ரன் அவுட், ஹர்திக் பாண்டியாவோட ரன் அவுட். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அந்த மேட்ச்ல சொல்லலாம். ஓகேவா? அந்த மேட்சுக்கு அப்புறமா நீ பார்த்தனா அந்த மேட்சோட எண்ட்ல கீழ வரும்போது விராட் கோலி வந்து he laughed at Pakistan. அதாவது அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் கொடுத்தாரு. அதுக்கே அது அவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. ஓகேவா? ஏன் நான் சொல்றேன்னா you cannot take this match like that as a normal match. First of all, இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது எவ்வளவு இதா இருந்தாலும் பாகிஸ்தான் இந்தியாங்கிறப்போ அந்த கேமே வேற மாதிரி இருக்கும். இட்ஸ் a surreal experience. அந்த டீமுக்கு 2 டீமுமே உயிரை கொடுத்து வெயிட் பண்ணுவாங்க. புரியுதா? ஒவ்வொரு சில டீம்ஸ் கூட நம்ம ஒரு டீம் விளையாடும் போதுதான் அந்த டீமோட அதாவது இந்த 100% பிளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொட்டன்ஷியலை தாண்டி ஒரு கேம் விளையாடுவாங்க.
அது வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஓகேவா? அந்த மேட்சுக்கு உண்டான இன்டென்சிட்டியோட பாகிஸ்தான் விளையாண்டாங்கிறதா என் கேள்வி. அது இல்ல, அது மிஸ் ஆகுது. நான் டீமை டிஸ்கவுண்ட் பண்ணல, டீம்ல பிளேயர்ஸ் இல்லங்கிறது நான் சொல்ல, அது ஆட்டிடியூட் இல்ல, அது மிஸ் ஆகுது. புரியுதா? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நீங்க ஆடுறீங்க அப்படிங்கிறப்போ, துபாயில நீங்க ஆடுறீங்கிறப்போ, ரெண்டு பேருக்கு ஈக்குவலி ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் அது. பிஎஸ்எல் நீங்க நடத்தின ஸ்டேடியம் அது. கரெக்டா? உங்களுக்கு பாகிஸ்தான் ஆடும்போது எல்லா மேட்சும் துபாயில ஆடுறீங்க. துபாய் இஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி டு யூ. இந்தியாவுக்கும் ஃப்ரெண்ட்லி, பாகிஸ்தானுக்கு ஃப்ரெண்ட்லி அந்த அந்த பிச்சு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ, வாட் சார்ட் ஆஃப் த ஆட்டிடியூட் யூ ஹேவ்? இந்தியா அசல்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஈஸியா இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. ஏதோ வந்தாங்க, ஈஸியா அடிச்சிட்டாங்க, போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, உண்மையாவே இந்தியா வந்து இதுல வந்து அப்படியே ஒரு கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப இது பண்ணாங்கிற மாதிரிலாம் உண்மையாவே வந்து ஃபீலே ஆகல. அந்த ஆட்டிடியூட் மிஸ் ஆகுதுன்னு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆட்டிடியூட் உண்மையாவே சொல்றேன், இந்த டீம் கிட்ட மிஸ் ஆகுது பாகிஸ்தான் கிட்ட. அந்த ஆட்டிடியூட் வந்தாதான் மட்டும்தான் இந்த ரைவல்ரி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரைவல்ரி மாதிரி தெரியும். இல்லைன்னா இது ரைவல்ரியே கிடையாது, சும்மா ஒரு இது மாதிரிதான். இது வந்து ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ரைவல்ரியில வர்க்கி அப்படிங்கிற வர்க்கி மாதிரி வச்சுக்க வேண்டியதா, ஒண்ணுமே கிடையாது. நம்மளா சொல்லிக்கலாம் ஒரு ரைவல்ரி ரைவல்ரி ரைவல்ரி, எல் கிளாசிக் ஒரு ரைவல்ரி, அப்படி இல்ல. அதெல்லாம் போயிடுச்சு. நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, ஒரு கிரிக்கெட்டிங் ஃபேன் தான் நானும் சொல்றேன், பாகிஸ்தான் வந்து அந்த பழைய குளோரிக்கு வரணும். ஏன்னா அந்த ரைவல்ரிக்கு உண்டான மதிப்பே போச்சு. புரியுதா? அதுதான் சொல்றேன். சோ வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணல அந்த டீமை. இப்பவும் நான் சொல்றேன், பாகிஸ்தான் வந்து இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஆனா எனக்கு வேற வழி இல்ல, உங்க டீம் அந்த ஆட்டிடியூட் இல்ல, ஒத்துக்கிட்டா ஆகும் ஃப்ராங்கா. இப்ப சூப்பர் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ உண்மையே சொல்லணும்னா ஹேண்ட் ஷேக் கான்ட்ரவர்சி இருக்கு. ஒரு டீமா அவங்க வந்து இதை வந்து ஒரு பெரிய ஃபியூமிங் எடுத்துட்டு கூட ஆட்டிடியூட் ஆடலாம். ஆனா பாரு, நீ வேணா பாரு மேட்ச் எப்படி ஆடுவாங்க. நம்ம அதுக்காக ரிவ்யூ பண்ண தானே போறோம். இப்போ பாகிஸ்தான் ஒருவேளை நல்லா டஃப் கொடுத்து இது பண்ணாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய தான் போறீங்க, அது நடக்க தான் போகுது அடுத்த ரிவ்யூல. அது பிரச்சனை கிடையாது. பட் டீம் இப்போ நான் சொல்றேன், இந்த ரைவல்ரி ஸ்ட்ராங் ஆச்சுனால ஃபியூச்சர் கமிங் ரைவல்ரிஸ் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா உப்பு சப்பரம் நமத்து போயிடும். இது எப்படி இருக்குன்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்க்கவே மாட்டான். அட போடா இதெல்லாம் சப்ப ஒன் சைட். ஏன் ஏசியா கப்பே வந்து பார்த்தா இட் லாஸ்ட் இட்ஸ் க்ளோரி நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் சைட் சிஸ்டம். ரொம்ப ஈஸியா தெரியுது இந்தியா இஸ் கோயிங் டு வின் திஸ் கப்ன்ட்டு. உனக்கு அதுல அந்த டஃப் இருக்கும் போதுதான் அந்த கேமோட அந்த இது இருக்கும், எந்த இருக்கும், ஸ்பிரிட் இருக்கும். அது மிஸ் ஆகுது. அதான் சொல்ல வரேன். சோ இந்த ரிகார்டிங் அடுத்து இந்த ஓகே, இஃப் பாகிஸ்தான் வாண்ட்ஸ் டு வின் திஸ் மேட்ச், அபார்ட் ஃப்ரம் ஆட்டிடியூட் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஃபர்ஸ்ட் சோனா, அதுக்கு நீ சொல்லு, என்ன பண்ணணும் பாகிஸ்தான்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா அவங்களால ஏதாச்சும் ஒன்று இங்க கரை சேர்த்த முடியும் அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்ப இருக்க டீம் 11 பிளேயிங் 11 ஆர் இந்த 15 வச்சு என்ன பண்ணணும்? என்ன வாட் ஆர் த பிளான்ஸ்? இப்ப பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேக்குறேன். கரெக்டா? சோ ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து முழுசா நடந்த பிறகு இதுக்கு முக்காடு நீ கேப்ப, பட் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. ஓகேவா? சோ பிளேயிங் லெவல்ல தெரிஞ்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான்ல பெருசா சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்ல மர்ஃபி. சோ சேம் பிளேயிங் லெவல்ல போவாங்க. பட் நீ சொன்ன மாதிரி அந்த ஒன் வேர்ட் ஆட்டிடியூட், சோ தட் மேட்டர்ஸ் ஆக்சுவலி. எப்படி நீ அப்ரோச் பண்ற? இந்தியா கிட்ட பயப்படாம அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே இவன் பெரிய டீம், சோ ஓகே அடிச்சு எனிவே இந்த மெயினா என்ன இருக்கும்னா, இந்தியா எப்படியோ ஜெயிச்சிருவாங்க அந்த மைண்ட் செட்ல வரக்கூடாது நம்மள அவங்க கிட்ட. ஓகேவா? சோ நம்ம ஜெயிக்கணும் இந்தியாவை, எப்படி நம்ம அவங்க வின் பண்ணலாம் அந்த ஒரு ஆட்டிடியூட்ல வந்தாலே எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அவங்க பிளேயர்ஸ்க்கு. எஸ்பெஷலி இந்த டாப் ஆர்டர் மர்ஃபி. இந்த 3 மேட்ச் டாப் ஆர்டர் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா ஓவரால ஒண்ணும் பண்ணல. ஓவரால ரெண்டு விக்கெட் டக்குன்னு போயிடுச்சு. யுஏயோட அதே மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாங்க. சோ எனக்கு டாப் ஆர்டர். ஆமா, 3 விக்கெட் 3 விக்கெட் எக்ஸாக்ட் 3 விக்கெட். இந்த டாப் ஆர்டர் இருக்கு பாத்தியா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல எப்படி உங்க பேஸ் செட் பண்றீங்க, சோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாகிஸ்தானுக்கு. சோ ஒரு 6 ஓவர்ஸ்ல ஒரு 50 ரன்ஸ், 50 அடிப்பாங்க, அதெல்லாம் கஷ்டம் அடிக்க மாட்டாங்க, நான் மறுபடியும் சொல்றேன். பட் அந்த 50 அடிக்கணும், 60 அடிக்கணும், பவர் பிளேல கேபிடலைஸ் பண்ணணும், அந்த அடிவில் வந்தாங்கன்னா மேபி ஒரு 180 190 கிட்ட ஸ்கோர் போய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுனா இந்தியா பிரஷர் பண்ணல. ஏன்னா பவுலிங் கொஞ்சம் இருக்கு மர்ஃபி. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஒத்துக்கிறேன். சயின்ஸ் ஆஃப் ரெடி தான் இருக்காரு. அப்புறம் வந்து அப்ரார் அகமத் அவங்க தான் இருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் T20 நம்பர் 1 ஸ்பின்னர் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேற அவங்க டீம்ல இருக்காங்க, முகமது நவாஸ். சோ அவங்க எல்லாம் இருக்கும் போது ஏதோ டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 180 190 அடிச்சா சேசிங்கும் போது ஃபவுண்டேஷன் கொடுக்கணும். இது பண்ணாதான் எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்கு மர்ஃபி, இல்லைன்னா ஸ்கோப்பே இல்ல எதுந்தி. கோன் ஓன் தாட்ஸ் சொல்பா, உனக்கு என்ன தோணுது? அதான் நான் ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டாப் ஆர்டர் வந்து ஏதாச்சும் பண்ணணும் கண்டிப்பாக. அவங்க பேட்டிங் வந்து அவங்க வந்து இப்படி லதாஜிக் ஆடினான்னா ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி. அவங்க ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் டீமுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 2-3% வந்து ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சாதான் அடுத்த வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஸ்கோர் பில்டப் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப 100 ரன் 110 ரன்லாம் ஆல் அவுட் ஆனாங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேக் வாக் மாதிரி தான்.
ஈஸியா, ஏன்னா நமக்கு பேட்டிங் எல்லாருமே ஆடுவோம், எல்லாருமே பக்கா ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ஈஸியா சேஸ் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து டாப் ஆர்டரை வந்து இன்னும் பெட்டர் ஆட வைக்கணும் கண்டிப்பா. அதோட பவுலிங்லயும் இதே மாதிரி அவங்க ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்து பார்த்து ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் இந்த மேட்ச் ஜெயிக்கிறது பார்க்கும்போது. ஓகே. கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு வந்து கர்ணன் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் கிட்டத்தட்ட சொல்ல போனா. இது வந்து ஒரு ரைவல்ரி இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் வந்து அடுத்த மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்னு இந்த மாதிரி ஜெயிச்சுதான் ஆகணும். டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான் உண்மையா சொல்ல போனா. நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இவ்வளவு இது சொல்றோம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல பாகிஸ்தான் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ஏசியா கப்ல இருந்து நீங்க வெளியே போயிருங்க. ஏன்னா சொல்லிக்கலாம் நாங்க சூப்பர் ஃபோர்ஸ் வந்து ஏசியா கப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி என்ன கேட்டீங்கன்னா இதுல வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சது வந்து இந்த லீக் ஸ்டேஜ் ஜெயிச்சதுல நான் வந்து ஒரு பெரிய ஒரு விக்டரியான சொல்லவே மாட்டேன். பிகாஸ் அதுல வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க இந்த ஸ்டேஜ், அந்த லீக் பிக்சர்ஸ் ரொம்ப ஈஸி ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கு. அதாவது இன்னும் ஒரு டஃப் டீம் என்ன உள்ள விட்டுருந்தாங்க கண்டிப்பா பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்க மாட்டாதாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிலைமை. இந்தியா ஜெயிச்சிடும் அது வேற விஷயம். ஆனா பாகிஸ்தான் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருக்கோம் என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏதாச்சும் ஒருவேளை ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ இல்ல ஆப்கானிஸ்தானோ நம்ம குரூப்ல போட்டிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. பாகிஸ்தான் எப்படி போய் அங்க இதாயிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சோ வந்து இது வந்து இந்த மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷன் தான் பாகிஸ்தான் உள்ள வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த லீக்ல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது பெருமையா நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து சூப்பர் ஃபோர்ஸ் எல்லாம் இன்ஜுரி பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட லீக் 4ல வந்து இவங்களுக்கு அந்த சூப்பர் 4ல வந்து கிட்டத்தட்ட ஓகே ஏதோ கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் தான் இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இஃப் ரியலி வாண்ட்ஸ் பாகிஸ்தான் டு வின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆட்டிடியூட் வேணும். ரெண்டாவது பாகிஸ்தான் மீடியா கிட்ட சொல்லிடணும், தம்பி மேட்ச் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது உங்களுக்கு. அது பண்றேன் இது பண்றேன் அது பண்றது மெயினா பாகிஸ்தான் பேசிக்கிட்டு இன்டர்வியூவே கேட்காத, எதுவும் சொல்லாத, எதுவும் இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவங்களா ஒரு கனவு உலகத்தை வாழாம நிஜ உலகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வாழணும் அப்படிங்கறத நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். சோ இந்த மேட்சை பத்தி பெருசா நம்ம வந்து ரிவ்யூ பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப 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 நைய புடைச்ச ஒரு ரைவல்ரி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த ரைவல்ரியில ட்விஸ்டோ டர்ன் நடந்தா மட்டும் ரிவ்யூவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப மாசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வழக்கம் போல இன்னொரு கலாய் வீடியோ வந்து முடியும். ஆனா நாங்க வந்து இப்ப பாகிஸ்தானை பத்தி நம்ம இப்படி சொல்றோம் அப்படிங்கிறனால பாகிஸ்தானுக்கு நாங்க இதெல்லாம் கிடையாது. பிகாஸ் அந்த டீமை நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து அந்த டீமை ஃபாலோ பண்றேன், இந்த டீமை நான் பாத்திருக்கேன். த வே தே ஹவ் பிளேட் ஒரு காலத்துல இந்தியா பாகிஸ்தானுக்கு அந்த ரைவல்ரிக்கு அந்த மவுஸ் நான் பாத்திருக்கேன், எவ்வளவு இன்டென்சிஃபைடா இருக்குங்கிறத நான் தெரிஞ்சிருக்கேன், பாத்திருக்கேன் மேட்சஸ். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு அதை பார்க்கவும் உண்மையாவே ஒரு கிரிக்கெட் ஃபேனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம இவ்வளவு இதா பேசணுமே தவிர மற்றபடி பாகிஸ்தான் டீம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. ஒரு நேஷன்களை தாண்டி பாகிஸ்தான் டீம் கெட் பேக் இட்ஸ் க்ளோரி. அது கிடைச்சா மட்டும்தான் ஒரு கிரிக்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படிங்கிறதோட இந்த ப்ரிவியூவை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். சோ இந்த எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் கிரிக்கெட்டிங் எக்ஸிட்டிங் கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, அதையும் பாருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எம்எல்ஜி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பேஜ் இருக்கு, அதுக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுங்க. சோ சியர்ஸ் கைஸ், தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ சோ மச் அண்ட் வி வில் கம் வித் ரிவ்யூ ஷார்ட்லி. அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நானும் என்னால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கான்பிடண்டாக அவ்வளவு உள்ளுணர்ச்சியோடு நான் பேச முயற்சி செய்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மேட்சை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த மேட்ச் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அது எப்பேற்பட்ட ரைவல்ரி தெரியுமா, நாங்க எப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜிங்ஸ்ரியே போகும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் தெரியுது ரெண்டு டீமுக்குமே. ஒரு அதாவது இந்தியா டீமோட காம்படிஷனுக்கு பாகிஸ்தான் இஸ் நோ மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பட்டவர்த்தமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த ரைவல்ரி அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே வந்து பார்த்தோன்னா இந்த இதோட அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 வந்து ஒரு டவுன்ஃபால் நோக்கி போயிடுச்சு இந்த ரைவல்ரியை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பக்காவா ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டா ஒன் சைடா தெரியுது கேம். எல்லா கேமுமே இந்தியா பாகிஸ்தான் ஆடுற எல்லா கேமுமே ரொம்ப ஈஸியா தெரியுது. தேர் இஸ் நோ ஃபைட்டே இல்ல அந்த மேட்ச்ல. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கு, ஸ்கோப்பே இல்லைங்கிற மாதிரி எங்கேயுமே ஸ்கோப்பே இல்ல. இவங்க ஆடுறாங்களா இல்லையாங்கிறதே அவங்க தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி சரி நாங்களும் வந்திருக்கோம், எங்களுக்கு டீம் இருக்கு, நாங்களும் ஆடுறோம், நாங்களும் ஆடிட்டு வீட்டுக்கு போறோங்கிற மாதிரி ஆடுறாங்களே தவிர உண்மையாவே இந்தியா கூட நம்ம ஆடுறோம் அந்த ஒரு ஃபோர்ஸ் காட்டலாம், ரைவல்ரி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையாவே பாகிஸ்தான் கிட்ட அந்த ஒரு இதே நம்ம பார்க்க முடியல. சோ இந்த மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு இது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இருந்தாலும் வந்து என்னுடைய கடமை சோனாவிடமும் கூனிடமும் இதை பற்றி நான் ஆலோசிக்க வேண்டும் என்பது. சோ சொல்லுங்க ஏதாச்சும் வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும், என்ன மாதிரி இருக்கு? ஏன்னா யூஏ ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் சீன் போட்டு வருவீங்க திடீர்னு, யூஏ நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியில எப்படி எங்க டீமை பாத்தியில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதாச்சும் உருட்டிட்டு வருவீங்க. அதாவது அரைச்சமாவை அரைச்சாலும் அதுக்கு வேணும் ஒரு திறமை அப்படிங்கிற மாதிரி அந்த அரைச்சமாவையே திரும்ப 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 அரைச்சாலும் அதையே சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையாவே